வந்துட்டு இருக்கமா, வந்துட்டு இருக்க. ரிஷி ப்ளீஸ் போகாத. அனுஜா கையெடு. டச் பண்ணாத. ரிஷி ப்ளீஸ். உத்தரா உன்னை பத்தி சரியா தான் சொல்லிருக்கா. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறத நீ விரும்பல. உத்தரா சொன்னதா சரி. அதெல்லாம் இல்ல ரிஷி. நீ என்ன காதலிக்கல, அதான் உண்மை அனுஜா. நான் உன்னை காதலிச்சிட்டு இருந்தேன். நான் உன்னை காதலிச்சிட்டு இருந்தேன். இருந்தியா? காதலிச்சுட்டு இருந்தல்ல, இப்ப நீ என்ன காதலிக்கிற? நீ இப்ப என்ன காதலிக்கிற? உண்மை இதுதான் அனுஜா. நீ இதுவரைக்கும் என்ன கல்யாணம் பண்ணிக்கவே விரும்பல. இதான் உண்மை அனுஜா. அப்புறம் இந்த உண்மைய யாராலையும் மாத்த முடியாத, உன்னாலையும் முடியாத, என்னாலையும் முடியாத. இதுக்கு மேலே ரிஷி உன்னை நிச்சயதார்த்தம் பண்ணிக்க மாட்டார் ருத்ரா. நாங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறோம். அப்புறம் எங்களோட காதல் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஜென்மத்தோடது மட்டும் இல்ல, இது பல ஜென்மத்தோடது. ரிஷி ப்ளீஸ், நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் ரிஷி. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு ரிஷி ப்ளீஸ். அனுஜா, நீ இன்னைக்கு என்ன மறுபடியும் ஏமாத்திட்ட. என்னை ஏமாத்தி நீ ரொம்ப விளையாடிட்ட. ஆனா என் வாழ்க்கைய விளையாட்டாயிடுச்சு. அண்ணா இல்ல இல்லண்ணே, இல்லண்ணே, அப்படியே இல்லண்ணே. சரி, நீங்க உங்க ரூமுக்கு போங்கண்ணே. போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. போங்கண்ணே, வாங்க வாங்க, நான் உங்களை ரூம்ல கொண்டு போய் வரேன். வாங்கண்ணே, வந்து ஓய்வு எடுத்துக்கோங்கண்ணே. உனக்கு என் முகத்துல சந்தோஷம் தெரியுது, என் கண்ணுல வேதனை தெரியுதா? ஆனா காதல் தெரியாதுல. வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டியா? நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நீங்க பாருங்க, அவ போகணும்னு ஆசைப்பட்டா போக விடுங்க, தேவையில்லை. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசாத. இன்னைக்கு மட்டும் நீ குறுக்க பேசுன, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். அனுஜா, அம்மாடி, நீ உள்ளவா. நீ உன்னோட ரூமுக்கு போமா. நான் ரிஷி கிட்ட பேசுறேன், அவனுக்கு புரிய வைக்கிறேன். நான் அவனோட காதை புடிச்சு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். அவன் உன் மனசை கஷ்டப்படுத்துறதுக்காக அவனை புடிச்சு 2 அறை அறையிறான். போதும் போதும் மாமா. எனக்கும் ரிஷிக்கும் நடுவுல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லம்மா, இனி எதுவுமே. அனுஜா, வேதனை தான் இருக்கும். காதலிக்கிற 2 பேரும் பிரிஞ்சாலும் பிரிய மாட்டாங்க, ஒண்ணு சேர்ந்தும் சேர மாட்டாங்க. இருந்தாலும் பிரபஞ்சம் அவங்கள ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒண்ணு சேர்க்கும். இது அப்படிப்பட்ட ஒரு காதல் கதை. இது உலகம் மட்டும் இல்ல, பிரபஞ்சமே உருவாக்கி இருக்கு. அப்புறம் எப்படிப்பட்ட சத்தியத்தோட உருவாக்கி இருக்குன்னு சொன்னா, அதை நிறைவேற்றுறதுக்கு வாழ்வு அப்புறம் மரணத்தை கூட கடந்து போகும். அப்புறம் அதே சத்தியத்தை நிறைவேற்றுறதுக்காக திரும்பவும் வரும். இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது the final round of tonight of the famous
மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபைட். 2 சிங்கங்கள் 2 சாம்பியன்ஸ் நேருக்கு நேரா மோதுறாங்க. ஒரு பக்கம் பிசினஸ் டைகூன் மிஸ்டர் ரிஷி. லெட்ஸ் cheer for him guys, come on. இன்னொரு பக்கம் வெல்கம் அவர் சக்தி. cheer for him guys. Let's begin the fight. All the best guys. I'm so sorry. நீ இப்படி கேர் பண்ணுவனா என்னால முடிஞ்சா நான் தினமும் அடி வாங்கிட்டே இருப்பேன். அப்படிலாம் சொல்லாத. ஏன்? அப்போ உன்னோட வலி எனக்கு வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னாச்சு ரிஷி? ரொம்ப வலிக்குதா? ஆ, ரொம்ப வலிக்குதா? இத போட்டதுக்கு அப்புறம் சரியாயிடும். என் பின்னாடி வராது. ஏன்னா நான் திரும்ப வரவே மாட்டேன். எந்த அனுஜா உன்னை காதலிச்சாலும் அவ செத்துட்டா. இந்த அனுஜா உன்னை வெறுத்துட்டா. I hate you. I hate you. I hate you. என்ன பண்ற ரிஷி? ரிஷி எதுக்கு இப்படி கொட்ற? இது ரொம்ப ஸ்ட்ராங் எரியும் ரிஷி. ஐயோ, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அப்பாக்கு ஒன்னும் ஆகாது. அப்பா ரொம்ப ஸ்ட்ராங். Hey guys. Hi. Come on my friend, come on. Hey, how you doing? Vandikal. Thank Wow. you. நீங்க உட்காருங்க, நான் இந்த வந்துடுறேன். Come here, have you sit. thank you. வா போலாம் வா. Okay. நட்சத்ரா, முதல்ல நீ உன்னோட டின்னரை சாப்பிடு. நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, நம்ம சீக்கிரம் கிளம்பணும். மாம், நீங்க எப்பவும் இப்படிதான் சீக்கிரம் சொல்லுவீங்க. பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு இப்போ அப்பா குடிச்சிட்டு இருக்கிறது தான் வேணும். ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டேன்னா உனக்கு தான் ஆம்பளைங்கெல்லாம் கியூல நிப்பாங்கல்ல. அப்புறம் எனக்கு நல்ல ஞாபகமும் இருக்கு, நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வேலை செய்ய வந்தப்போ அங்க உள்ள பசங்க எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, அனுஜாவோட நம்பரை கொடுங்க. I was like, ஏன்? ஆனா ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கணும்ல. அண்ட் ஒன் மோர் திங், ட்ரஸ்ட் மீ, இந்த ஃபேக் கல்யாணத்தினால நீ இப்ப சேஃபா தான் இருக்க. நீயும் சந்தோஷமா இருக்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். நான் நிம்மதியா இருந்தா ஆஹா, பொண்ணுங்களுக்கும் சந்தோஷம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, சாரி. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். ஏய், சத்தியமா சொல்றேன்ப்பா, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. போய் அதை பாரு. ஏகே, யூ தி பெஸ்ட். ஐயோ ரிஷனா, இதுக்கு மேல நம்ம என்னதான் பண்றது? இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். அவன் ஜாதகத்தை ஃபுல்லா வெளியிட எனக்கு அவன் பயோடேட்டா வேணும். அவனோட கம்பெனிஸ் எங்கெங்க இருக்கு, என்ன நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. ஏன்னா மனோ, எனக்கு வேலை செய்யறதுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு.
நம்மளோட பிசினஸை காப்பாற்றணும்னா நம்மளோட பிசினஸை யார் அட்டாக் பண்றாங்களோ அவங்கள கவுண்டர் அட்டாக் பண்ணணும். சரி, இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணலாம். அவங்களுக்கு பதிலடி கொடுக்கலாம். அவங்க கம்பெனி டேக் ஓவர் பண்ணலாம். ஓகேண்ணா, டன். அபிஷேக், நான் வந்துட்டு இருக்கேன்.